हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। श्लोका नंबर 35, पेज नंबर 13। न वेद्म्यहं मामुत वेद्म्यहं माम् इति प्रवादो मनुजस्य हास्यः। दृग्दृश्यभेदात् किमयं द्विधात्मा स्वात्मैकतायां हि धियां न भेदाः। सो रमण महर्षि வந்து எல்லாரும் கேக்குறதா எல்லாருக்கும் ஆத்ம ஞானம் பத்தி சொல்லிட்டு இருக்கார். கேக்குறதா? எனக்கே கேட்கலையே, கேட்கல. கொஞ்சோண்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண. இப்ப கேக்குறதா? हरि ओम। இப்ப கேக்குறதா? சோ ரமண மகரிஷி வந்து ஆத்ம ஞானம் அதை பத்தி இப்போ நமக்கு சொல்லிட்டு வர. ஸோ அகங்காராவை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆர் அகங்காராவை வந்து ஃபால்சிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஆத்ம ஞானம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால மட்டுமே அதை பண்ண முடியும் அப்படின்னு நாம பார்த்துட்டு வரோம். இப்போ இங்க இந்த ஸ்லோகத்துல வந்து ரமண மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்ம ஞானத்தை பத்தி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கு இல்லையா, அதை பத்தின டீட்டெயில்ஸை இந்த ஸ்லோகங்கள்ல இப்ப சொல்ற. இப்ப ஆத்ம ஞானம் பத்தி நம்மளுக்கு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆத்ம ஞானம்னா என்னன்னு நம்மளுக்கு கிளியரா தெரியலை அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்ப ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈவெண்டா நாம கன்சிடர் பண்ண கூடாது. அதாவது ஒரு பர்டிகுலர் டைம்ல நடக்கிற ஒரு ஈவெண்ட் ஆத்ம ஞானம் கிடையாது.
ஏதோ தெரியாத ஆத்மாவா அதை ஒரு நாள் நான் தெரிஞ்சுக்க போறேன். அப்படி தெரிஞ்சுக்கிற அந்த ஈவெண்ட் செல்ஃப் நாலேஜ். அப்படி இந்த விஷயத்தை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. அப்படின்னா என்ன ஆயிடும்? அன்னோன் ஆத்மா ஒரு நோன் ஆத்மாவா ஒரு பாயிண்ட் இன் டைம்ல ஆகிறது, அந்த மாதிரி ஆயிடும். அப்ப அன்னோன் ஆத்மா நோன் ஆத்மாவா ஆகிறது அப்படின்னு சொன்னா என்ன ப்ராப்ளம் வந்துடும்? ஆத்மாவை இப்ப நாம என்ன பண்றோம்? ஆப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரி இப்போ ஆயிடுறது இல்லையா? ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல நடக்கிற ஈவெண்ட் தான் இந்த நாலேஜ் அப்படின்னு சொன்னா ஆத்மாவை நாம ஆப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரி ஆயிடும். இப்போ ஆப்ஜெக்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அது தெரியாம இருந்தது, நான் இப்போ ஆப்ஜெக்டிஃபை பண்ண கத்துட்டேன், அப்புறம் நான் ஆப்ஜெக்டிஃபை பண்றேன், அது எனக்கு தெரிஞ்சிடுது அப்படிங்கிற மாதிரி விஷயம் இது இல்லை. அப்ப ஆத்ம ஞானத்தை இப்படி நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது, ஆர் இதை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் ஆத்மாவை ஒரு நாளைக்கும் நம்மளால ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஆத்மாவோட நேச்சர் என்னது? கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சைத்தன்ய ஸ்வரூபம். சைத்தன்யத்தை ஒரு நாளைக்கும் நம்மளால ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. சப்போஸ் நான் சைத்தன்யத்தை ஆப்ஜெக்டிஃபை பண்றேன் அப்படின்னு சொன்னா இப்ப என்ன கேள்வி வரும்? சைத்தன்யத்தை நான் ஆப்ஜெக்டிஃபை பண்றேன் அப்படின்னு சொன்னா நேச்சுரலா நமக்கு என்ன கொஸ்டின் வரும்? அதை யாரு ஆப்ஜெக்டிஃபை பண்றா அப்படிங்கிற கேள்வி இப்போ நமக்கு வரும் இல்லையா? சரி, இப்போ நமக்கு தெரியும் ஒரு அச்சேதன பொருள்னால கான்சியஸ்னஸை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். மேட்டர்னால கான்சியஸ்னஸை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. சரி, வேற ரெண்டாவதா இருக்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இந்த முதல் கான்சியஸ்னஸ் ஆப்ஜெக்டிஃபை பண்றதுன்னு சொல்ல முடியுமா? அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா கான்சியஸ்னஸ் ஏகம். சரி, கான்சியஸ்னஸோட ஒரு பார்ட் இன்னொரு பார்ட்டை ஆப்ஜெக்டிஃபை பண்றது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? கான்சியஸ்னஸுக்கு பார்ட்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை. அதனால கான்சியஸ்னஸ் ஒரு நாளைக்கும் ஆப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு அவைலபிளா இருக்காது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதும் டெஃபினட்டா ஒரு ஈவெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம்ல, இந்த தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அப்படிங்கிற வார்த்தையை சப்ஸ்டிடியூட் பண்ணாலும் இப்ப நாம என்னெல்லாம் பேசினோமோ அதெல்லாம் இட் ஹோல்ஸ் குட். கான்சியஸ்னஸை ஒரு நாளைக்கும் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஒரு அச்சேதன திங்குனால கான்சியஸ்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இப்போ இன்னொரு சேத்தன கான்சியஸ்னஸ் இந்த சேத்தன கான்சியஸ்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதான்னா அப்படியும் பண்ண முடியாது. இதோட பார்ட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதா அப்படின்னா அதுவும் சான்ஸ் இல்லை, நிரவயவம். அதனால கான்சியஸ்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ஆர் தெரிஞ்சுக்கிறது இது எல்லாமே என்னது? மிஸ்கன்செப்ஷன், ராங் ஐடியா, ராங் அண்டர்ஸ்டாண்டிங், ராங் நோஷன் அப்படின்னு ரமண மகரிஷி இங்க சொல்ற. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்கவே போறது இல்லை அப்படின்னு ரமண மகரிஷி இங்க சொல்ற. அப்ப கான்சியஸ்னஸ் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது, அதை தெரிஞ்சுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒரே அந்த ஆறுதல் என்ன அப்படின்னா கான்சியஸ்னஸ் ஒரு நாளைக்கும் நாம ஆப்ஜெக்டிஃபையும் பண்ண வேண்டாம், அது தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். இப்ப இந்த நோயிங் அப்படின்னு சொல்றோம்ல, தெரிஞ்சுக்கணும். எப்போ தெரிஞ்சுக்கணும்? இந்த நோயிங்கிற ப்ராசஸே எப்போ ரிக்வயர்டு, எப்போ தேவைப்படுறது? எனக்கு ஏதோ ஒன்று பத்தி தெரியல, அதுக்காக நான் நோயிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை அண்டர்கோ பண்ணி அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா? இப்போ நம்ம எல்லாருக்கும் நான் ஒரு கான்ஷியஸ் பீயிங் அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா? வேதாந்தா கிளாஸ் வரதுக்கு முன்னாடி
வேதாந்தா கிளாஸ் வரதுக்கு முன்னாடி நானும் இந்த டேபிளும் வேற வேற. தெரியுமா தெரியாதா? நான் ஒரு உணர்வு உள்ள ஒரு பர்சன். கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடியே எனக்கு நான் ஒரு கான்ஷியஸ் பீயிங் அப்படின்னு எனக்கு நன்னா தெரியும். அப்படி இருக்கும்போது நான் ஏன் கான்ஷியஸ்னஸை தெரிஞ்சுக்கணும்? எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு கான்ஷியஸ் பீயிங் அப்படின்னு தெரியும். அப்ப இந்த நோயிங் அப்படிங்கிற ப்ராசஸே இப்ப பின்ன எதுக்கு? நோயிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாசிபிளும் கிடையாது. இப்ப மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி நாம இந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிற அந்த நாலேஜை நாம அடையலை. அந்த கன்வென்ஷனல் நாலேஜ் எல்லாம் பாக்கி விஷயங்கள் எல்லாம் அடையிறோம்ல, தெரிஞ்சுக்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது இல்லை. அதனால ரமண மகரிஷிங்க சொல்ற, யாரு தனக்கு ஆத்மாவை தெரியாது அப்படின்னு சொன்னாலும் சரி, ஆர் யாராவது எனக்கு ஆத்மாவை தெரியும் அப்படின்னு சொன்னாலும் சரி, அவ ரெண்டு பேருமே ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொல்ற. ரொம்ப வேடிக்கையான ஸ்டேட்மெண்ட்ஸ் இது ரெண்டுமே அப்படின்னு இங்க ரமண மகரிஷி சொல்றார். அஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே அப்படின்னு சொல்றார். மனுஜஸ்ய பிரவாதஹா ஹாஸ்யஹா. ஹாஸ்யம் அப்படின்னா நமக்கு தெரியும்ல, தமிழ்லயே நம்ம சொல்லுவோம், ரொம்ப வேடிக்கையா இருக்கே நீங்க பேசுறது, ரொம்ப ஹாஸ்யமா பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்க சொல்றார். மனுஜஸ்ய பிரவாதஹா. அப்ப இந்த சோ கால்டு இன்டெலிஜென்ட் மனுஷன் அப்படின்னு சொல்லிக்க கூடியவன் பண்ற இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நகைப்புக்கு உள்ளானது ஒரு உட்பட்டது அப்படின்னு சொல்றார். வாதஹா அப்படின்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட்னு அர்த்தம். பிரவாதஹா அப்படின்னு சொன்னா முட்டாள்தனமான வாதம் அப்படின்னு அர்த்தம். சோ அவன் இப்படி சொல்றதுதான் இருக்கிறதுலேயே பிக்கெஸ்ட் ஜோக் அப்படின்னு சொல்றாரு. ஜோக் ஆஃப் த செஞ்சுரி அப்படிலாம் சொல்லுவோம்ல, ரமண மகரிஷி என்ன சொல்ற, இது ஜோக் ஆஃப் ஆல் செஞ்சுரிஸ் அப்படின்னு சொல்ற. அப்படி என்ன உளறான் அவன், என்ன வேடிக்கையா சொல்றான்? அகம் மாம் ந வேத்மி அப்படிங்கிறான். என்ன சொல்றான்? அகம் மாம் ந வேத்மி, எனக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொல்றான். இது உளறல் நம்பர் 1. உத, உதன ஆர் அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி அகம் மாம் வேத்மி, எனக்கு என்னை தெரியும். இது உளறல் நம்பர் 2. எனக்கு என்னை தெரியாது, எனக்கு என்னை தெரியும். ஏன்னா இந்த மாதிரி இந்த ரெண்டும் இல்லவே இல்லைங்கிறார் ரமண மகரிஷி. இது ரெண்டுமே பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்றார். ஏன்னா எனக்கு என்னை தெரியும் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் என்ன பண்றேன், என்னையே நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணிக்கிறேன். இஸ் இட் பாசிபிள்? இட் இஸ் நாட் பாசிபிள். அப்ப இந்த நாலேஜுங்கிற ப்ராசஸே நாட் பாசிபிளா இருக்கும் பொழுது எனக்கு என்ன தெரியாது அப்படிங்கிற இக்னோரன்ஸ் மட்டும் எப்படி பாசிபிள் அப்படின்னு இங்க ரமண மகரிஷி கேட்கிறார். இப்ப கண்ணு எல்லாத்தையும் பார்க்கறதுன்னு சொல்றோம். கண்ணு தான் சீயர் அப்படின்னு சொல்றோம். கண்ணுனால எப்பயாவது சீனா ஆக முடியுமா? பார்க்கப்படும் பொருளா இந்த கண்ணாலேயே ஆக முடியுமா அப்படின்னா ஆக முடியாது. கண்ணாலேயே கண்ணை பார்க்க முடியுமா? அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது என் கண்ணாலேயே என் கண்ணை பார்க்க முடியுமா? கண்ணாடியில பார்ப்பேனே அப்படின்னு சொன்னா, கண்ணாடியில பார்க்கறது என்னது? ரிஃப்ளெக்ஷன், ஒரிஜினல் கிடையாது. அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ராங் அப்படின்னு சொல்றார். அயம் ஆத்மா த்விதா அஸ்திகிம் அப்படின்னு கேட்கிறார். இந்த ஆத்மா என்ன ரெண்டு விதமாவா பின்ன எக்ஸிஸ்ட் ஆகிறது அப்படின்னு கேட்கிறார். த்விதா அப்படின்னு சொன்னா ரெண்டு விதமா. என்ன ரெண்டு விதம்? திருக் திருஷ்ய பேதாத். அப்ப சப்ஜெக்டாவும்
ஆப்ஜெக்டாவும் இதே ஆத்மாவா பின்ன இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இப்ப கேள்வி கேட்டா என்ன ஆன்சர் சொல்றார்? ரெண்டாவும் அது இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்ப சப்போஸ் ஆத்மா வந்து சப்ஜெக்டா இருந்தது அப்படின்னு சொன்னா அதால டெஃபினட்டா ஆப்ஜெக்டா இருக்க முடியாது. அது ஆப்ஜெக்டா இருந்ததுன்னு சொன்னா அதால டெஃபினட்டா சப்ஜெக்டா இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் சேமா இருக்கவே முடியாது. அப்ப எனக்கு என்னை தெரியும் அப்படின்னும் சொல்ல முடியாது, எனக்கு என்ன தெரியாது அப்படின்னும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ திருஷ்ய பேதா அஸ்திகிம், அஸ்திங்கிறத நாம வந்து இங்க சப்ளை பண்ணிக்கணும். இருக்கான்னு அப்படியா இருக்கு அப்படின்னு கேட்கிறார். ஸோ அது ரெண்டு விதமா எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு அந்த கேள்வி கேட்கறது மூலமாகவே ரமணர் வந்து ஆன்சரும் பண்றார். இப்ப ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது பார்த்தேன்னா ஒரு லாஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அது வந்து ஒரு டைம்ல நடக்கிற ஈவெண்ட் கிடையாது. ஸ்வாத்மைகதாயாம், ஸ்வாத்ம ஏகதா அயாம் ஹி தியாம் ந பேதாஹா. இப்ப ந பேதாஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். தியாம் ந பேதாஹா, தியாம்னா இந்த இடத்துல செல்ஃப் நாலேஜ், அறிவு. செல்ஃப் நாலேஜை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் கிடையாது. ஸ்வாத்ம ஏகதாயாம், ஆத்மா ஏகஹா, அந்த ஒன்னஸ் இருக்குல்ல, ஒன்னஸ் அதுதான் வந்து இருக்கு. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் இங்க இல்ல. அப்ப எனக்கு என்னை தெரியும், எனக்கு என்ன தெரியாது, இது ரெண்டுமே நாட் பாசிபிள். அப்ப ஞானி என்னதான் பின்ன சொல்றான்? அகம் ஆத்மா அப்படிங்கிறது தான் ஞானி வந்து கிளைம் பண்ற விஷயம். அப்ப பேசிக்காவே நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும். அப்படின்னா செல்ஃப் நாலேஜ்னா பின்ன என்ன, நான் எதுக்கு தான் பின்ன படிக்க வரேன், என்ன தெரிஞ்சுக்க வரேன் அப்படின்னு நாம வந்து கேட்கலாம். ஏன்னா சாஸ்திரம் வந்து ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுதோ ஆர் ஞானி அப்படின்னு சொல்லும் பொழுதோ எதை மீன் பண்ணி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பின்ன வந்து சாஸ்திரம் நம்மளுக்கு யூஸ் பண்றது? இப்ப ஆத்ம ஞானமே நாட் பாசிபிள் அப்படின்னு சொன்னா பின்ன எதை மீன் பண்ணி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது? முதல்ல நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் கிளியரா தெரியணும். அப்ப ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதை நாம ஃபர்ஸ்ட் என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இல்லை அப்படின்னு இங்க ரமண மகரிஷி சொல்றார். ஏன்னா நான் கான்சியஸ் பீயிங் அப்படிங்கிறது வந்து எவர் நோன் ஃபேக்ட், செல்ஃப் எவிடென்ட். நான் வந்து கான்சியஸ் பீயிங் அப்படிங்கிறது வந்து எவர் நோன் ஃபேக்ட். அதுல எனக்கு ஏதாவது இக்னோரன்ஸ் இருக்கா? ஒரு நாளைக்கும் அதுல எனக்கு இக்னோரன்ஸ் இருக்க முடியாது. சந்தேகம் இருக்குமா? நான் இருக்கேனா இல்லையா அப்படின்னு எனக்கு என்னைக்காவது சந்தேகம் வருமா அப்படின்னா சந்தேகமும் வந்து அதுல இல்லை. இப்போ அதனால வந்து நான் ஒரு கான்சியஸ் பீயிங் அப்படின்னு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இங்க எங்க வந்தது? சொல்லித்தர வேண்டிய அவசியமும் இங்க இல்லை. சரி, சப்போஸ் அதை சொல்லி கொடுத்தா கூட நான் என்னவா இருந்து அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ணிக்க முடியும்? கான்சியஸ் பீயிங்கா இருந்துதான் அந்த விஷயத்தை நான் வந்து ரிசீவும் பண்ண முடியும் இல்லையா? அதனால சாஸ்திரம் அதை நமக்கு சொல்லி கொடுக்கல. நீ ஒரு கான்சியஸ் பீயிங் அப்படின்னு வேதம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல. அப்ப என்னதான் பின்ன பண்றது? எவிடென்ட் ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் நான் சில மிஸ்கன்செப்ஷன்ஸை ஏற்படுத்தி வச்சுருக்கேன். நோஷன்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரீகன்சீவ்டு நோஷன்ஸ். இப்போ நான் ஒரு கான்சியஸ் பீயிங் அப்படிங்கிறது வந்து ஒரு எவிடென்ட் ஃபேக்ட், அதில் எந்த விதமான சேஞ்சும் இல்லை. ஆனால் என்னை பற்றி நான் சில விஷயங்கள்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்கேனே, மிஸ்கன்செப்ஷன்ஸ் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாம் தான் என்னுடைய நாலேஜுக்கு ஒரு ஆப்ஜெக்டா இருக்கக்கூடிய விஷயங்கள்.
செல்ஃப் எவிடென்ட் கான்ஷியஸ் பீயிங் நானு. ஆனா நான் என்ன பண்றேன், அது கூட நிறைய அடிஷ்னல் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இப்போ சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு உட்பட்டது. என்னுடைய நாலேஜுக்கு அது ஒரு ஆப்ஜெக்டா இப்போ அவைலபிளா இருக்கு. இப்ப நான் வந்து அழிஞ்சு போற ஜீவா, மார்டல் ஜீவா, ஒரு கான்செப்ட் நான் டெவலப் பண்ணி வச்சுட்டு இருக்கிற ஒரு ராங் ஐடியா, ஒரு ராங் கான்செப்ட். நான் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல லொக்கேட்டட், இது ஒரு மிஸ்கன்செப்ஷன். எனக்கு இப்போ இவ்வளோ வயசு ஆகிறது, அதே என்னது ஒரு மிஸ்கன்செப்ஷன். இங்க சாஸ்திரம் என்ன பண்றது, இந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம்ல, இதை தான் சாஸ்திரம் டீல் பண்றது. என்னை பத்தி ராங்க கன்க்ளூட் பண்ணி வச்சுட்டு இருக்கேனே, அதை தான் சாஸ்திரம் டீல் பண்றது. ஸோ இந்த கன்க்ளூஷன்ஸ்லாம் தான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு. ஸோ வேதாந்தம் வந்து என்ன பண்ண சொல்றது நம்மள அப்படின்னா, நீ இந்த ராங்க கன்க்ளூட்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கியே, அதை என்கொயர் பண்ணு. என்ன விசாரம் பண்றோம் நாம, ராங்க கன்க்ளூட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறத நீ பார்த்து ஏன் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு வேதம் நம்மள என்கொயர் பண்ண சொல்றது. நீ ஒன்றும் புதுசா ஒரு ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆல்ரெடி நோன் ஐ இருக்குல்ல, உனக்கு ஒரு ஐ தெரியும்ல, அதுவே வந்து சஃபிஷியன்ட் தான். இப்போ இந்த நோஷன்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கியே, ஐ ஆம் சோ அண்ட் சோ, ஐ ஆம்க்கு அப்புறம் நீ என்னெல்லாம் போட்டுக்கிறியோ அதெல்லாம் என்னது, அடிஷனல் அட்ரிபியூட்ஸ். அதை மட்டும் நீ கொஞ்சம் என்னன்னு கவனிச்சுக்கோ அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்றது. அப்போ மொத்த வேதாந்த சாஸ்திரத்தையுமே நாம வந்து ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கலை, ஆனா ஆத்மாவோட நாம சேர்த்து வச்சிருக்கிற அட்ரிபியூட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம படிக்கிறோம். நம்மளோட மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் நாம ஆக்சுவலா படிக்கிறோம். அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம் சாஸ்திரம் படிக்கிறது மூலமா, நான் என்னெல்லாம் அடிஷ்னலா சேர்த்து வச்சுட்டு இருக்கேனோ அது எதுவுமே என்னை சேர்ந்தது கிடையாது, என்னோடது இல்லை அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது என்ன நாலேஜ் அப்படின்னா, ஆத்மாவுக்கு நான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கிற அட்ரிபியூட்ஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்கிறது தான் ஆத்ம ஞானம். அப்ப இட் டசன்ட் டீல் வித் ஆத்மா. இப்ப எதை பத்தி டீல் பண்றது, இட் டீல்ஸ் வித் தி attributes attached to ஆத்மா. அப்ப நான் இப்ப என்ன பண்றேன், சாஸ்திரம் படிக்கும் பொழுது அந்த ஆட்ரிபியூட்டை நான் ஃபோக்கஸ் பண்ணி அதை இப்ப நான் அனலைஸ் பண்றேன், விசாரம் பண்றேன். இப்ப நான் வந்து கோபமா இருக்கேன், நான் ஜாலியா இருக்கேன், நான் வந்து ரொம்ப பொறாமப்படுறேன் அப்படிலாம் சொல்றோம்ல, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் அட்ரிபியூட்ஸ், அடிஷ்னலா நான் போட்டு வச்சிருக்கிற அட்ரிபியூட்ஸ். இந்த ஐ ஆம் இருக்குல்ல, அந்த பார்ட்டை நாம படிக்கவே இல்லை, அது ஆல்ரெடி செல்ஃப் எவிடென்ட். அதை வந்து வேற ஏதோ ஒன்று நம்மளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐ ஆம் அப்படிங்கிறது எனக்கே தெரியும். ஆனா அதுக்கப்புறம் நான் ஆட் பண்றேன்ல, ஐ ஆம் மார்டல், ஐ ஆம் அன்ஹாப்பி, அதெல்லாம் ஐ ஆம் ஜெலஸ், என்னெல்லாம் போட்டுக்கிறோமோ அதை பத்தி தான் நாம வந்து இங்க டீல் பண்றோம். இப்போ இதெல்லாம் படிச்சுட்டு, இந்த சாஸ்திரம் படிச்சுட்டோ, அதாவது ஆட்ரிபியூட்ஸ் பத்தி எல்லாம் படிச்சுட்டோ, நான் இப்போ வந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரேன், வேதாந்தம் படிச்சுட்டோ என்ன நான் கன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா, 3 கன்க்ளூஷன்ஸ் நம்மளுக்கு வந்து ஏற்படுறது. என்ன கன்க்ளூஷன்ஸ், இச்சா துவேஷ சுகம் துக்கம் சங்காத சேதனா திருதிஹி ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன சவிகார முதாகிருதம். இது வந்து கீதா ஸ்லோகம். ஸோ வந்து
என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேனோ அது எதுவுமே என்னோடது இல்லை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். செகண்ட் கன்க்ளூஷன் என்ன? என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேனோ அதெல்லாம் என்னது? அனாத்மா, அதெல்லாம் மித்யா. இது வந்து கன்க்ளூஷன் நம்பர் 2 ஆர் அறிவு நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அறிவு என்னது? அறிவு நம்பர் 1, என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேனோ அது என்னோடது இல்லை. ரெண்டாவது, அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் அனாத்மா, மித்யா. மூணாவது என்ன? அது மித்யாவா இருக்கிறதுனால அதால என்ன எதுவுமே பண்ண முடியாது. மித்யா அட்ரிபியூட்ஸா இருக்கிறதுனால என்னை அது அஃபெக்ட் பண்ணாது. இப்ப ஆட்ரிபியூட்ஸ் என்னை சேர்ந்தது இல்லை, ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் மித்யா ஆட்ரிபியூட்ஸ் என்னை அஃபெக்ட் பண்ணாது. இப்ப ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது ஆத்மாவை பத்தின நாலேஜ் இல்லை. ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது நான் என்னெல்லாம் அட்ரிபியூட்ஸ் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேனோ அதை பத்தின நாலேஜ். அப்ப ஆத்ம ஞானம்னு பின்னையே அதுக்கு பேர் கொடுத்துருக்கா? அதோட நான் சேர்த்து வச்சிருக்கிற அட்ரிபியூட்ஸை பத்தி தானே நான் வந்து இங்க படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கணும்? அட்ரிபியூட் ஞானம் அப்படின்னு தானே பேர் வச்சிருக்கணும்ல. அப்ப ஏன் வந்து ஆத்ம ஞானம் அப்படின்னு பேர் வச்சிருக்கா? இப்ப வந்து நான் சுகம் அப்படின்னு சொன்னா, நான் துக்கம் அப்படின்னு நான் சொன்னேன்னா நானே துக்கமா இல்லை எனக்கு துக்கம் இருக்கா, ஆர் துக்கம் அனாத்மாவே சேர்ந்ததா? இப்படி தானே நம்ம வந்து இங்கே அனலைஸ் பண்ணுறோம். இப்போ இதுதான் நாம் ஸ்டடி பண்ணுறோம். அப்போ இது வந்து என்னன்னு சொல்லணும்? அட்ரிபியூட் நாலேஜ் ஒரு அட்ரிபியூட் ஞானம் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? ஆனால் ஏன் ஆத்ம ஞானம் சொல்கிறோம் அப்படின்னா, முன்னாடி நான் என்ன பண்ணி வச்சுருந்தேன், படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஆத்மாவோட அட்டாச் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் படித்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுறது? இதெல்லாம் ஆத்மாவிலேருந்து எல்லாத்தையும் நான் வந்து இப்போது டிட்டாச் பண்ணிடுறேன், அவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். அதனால என்ன தெரிஞ்சுக்கிறேன்? வெறும் ஆத்மா தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா? இன்டைரக்டாக நான் ஆத்ம ஞானத்தை நான் படிக்கிறேன். அதனால வந்து இது ஆத்ம ஞானம் அப்படின்னு நாம சொல்றோம். ஸோ படிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் ரிமூவ் பண்றதுனால ஃபிகரேட்டிவா நாம இதை வந்து ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலி நம்ம படிக்கிறதுல என்ன படிக்கிறோம் அப்படின்னு நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா, நான் எதெல்லாம் கிடையாது அப்படின்னு தான் படிக்க முடியும். ஏன்னா என்னை பத்தி வந்து டிஃபைனே பண்ண முடியாது, என்னை பத்தி எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அப்படிங்கிற பொழுது அப்ப நாம என்ன படிக்கிறோம்? நான் எதெல்லாம் கிடையாது, எதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதெல்லாம் சொல்லி அது எதுவுமே நீனு இல்லை அப்படிங்கிறது தான் நாம வந்து படிக்கிறோம். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் என்னை சேர்ந்தது இல்லை அப்படின்னு படிக்கிறேன். இதுதான் வந்து சங்கரர் வந்து உபதேச சாகஸ்ரீல சொல்றார். ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது நத்திங் பட் ரிமூவல் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத சொல்றார். சித்தாதேவ அகமித் யஸ்மாத் யுஷ்மத் தர்மோ நிவர்த்ததே ரஜ்வாமிவ அஹீபிர் யுக்தியா தத்வமஸ்யாதி சாசனை அப்படின்னு சொல்றார். இப்போ நீ என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் போட்டு வச்சுட்டு இருக்கியோ அதை ரிமூவ் பண்றதுக்கு தான் உனக்கு இந்த வேதாந்த சாஸ்திரமே வந்து தேவைப்படுறது அப்படின்னு சொல்றார். இப்போ ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னா யாருக்குமே ப்ராப்ளம் கிடையாது. ஆனா என்ன பண்றோம்? ஐ ஆம்க்கு அப்புறம் நமக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவாளை வெறுப்பேத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போடுறதுனாலதான் எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து ஏற்படுறது. இப்ப ஐ ஆம்க்கு அப்புறம் சொல்றது எல்லாம் வேதாந்தம் வந்து ஆத்ம ஞானம்ங்கிற பேர்ல நெகேட் பண்றது. ஸோ ஐ ஆம் அப்படிங்கிறது வந்து ஒரு புது நாலேஜ் இல்லை. அதனால ஆத்ம ஞானம் வந்து மற்ற அனாத்மா ஞானம் மாதிரி ஒரு ஆர்டினரி விஷயம் இல்லை அப்படிங்கிறத இங்க சொல்றார். ஸோ யூனிக் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆத்ம ஞானம் ஏன் யூனிக்கு? இதனாலதான் ஆத்ம ஞானம் யூனிக். ஸ்லோகா நம்பர் 36.
ஹ்ருத்ப்ராப்ய சத்தாமனஜஸ்வரூபே சத்தாமனிஜஸ்வரூபே ஸ்வாபாவசித்தேனு फलभ्यनिष्टां स्वाभाव्यसिद्धेनु फलभ्यनिष्टां मायाविलासः सदसत्स्वरूप विरूपणानैकमुखा प्रवादाः I think தமிழ்ல வந்து மிஸ்டேக்கு ஸ்வாபாவ சித்தே சீன்னு இருக்கு நினைக்கிறேன், சித்தேன்னு போட்டுக்கணும். அப்புறம் மூணாவது லைன்ல வந்து சத சத் ஸ்வரூப, இங்க ஸ்வரூபன்னு இருக்குல்ல, இஸ்ஸ வந்து மேல புள்ளி எடுத்துருங்கோ, சா வச்சுக்கணும், அப்புறம் வா வந்து கட் பண்ணிடுங்க. சதசத் ஸ்வரூப. இப்போ இந்த வேதாந்தா ஸ்டடி இருக்குல்ல, அதோட அப்ரோச்சே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செல்ஃப் எவிடென்ட் ஐயிலிருந்து அட்ரிபியூட்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் அதோட அப்ரோச்சாக இருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வேதாந்தத்தோட எய்ம். எதுக்கு படிக்கிறோம்? அட்ரிபியூட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நாம் வந்து படிக்கிறோம். இதுதான் பண்ணணும். சப்போஸ் ஒரு பர்சன் இந்த விஷயத்தை பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டார், அதாவது அட்ரிபியூட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறத மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னா வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறது எப்படி ஆகிடும் அப்படின்னா ஒரு அகாடமிக் நாலேஜாக ஆகிடும். வேறு எதெல்லாம் படிக்கிறோம்ல, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, எம்எஸ்ஸு, எம்டெக்லாம் படிக்கிறோமே, அந்த மாதிரி இந்த வேதாந்தாவும் வந்து ஒரு அகாடமிக் நாலேஜாக ஆகிடும். இப்போ வேதாந்தம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எந்த ஆக்டிவிட்டி பண்ணினாலும் என்ன பண்ணாலும் ஆக்சுவலாக என்ன ட்ரை பண்ணுறோன்னா ஒரு ஆட்ரிபியூட்டை இன்னொரு ஆட்ரிபியூட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நாம் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். அதுதான் ஆக்சுவலாக பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு நான் போகிறேன், நான் போய் வேலை பண்ணுறேன். எதுக்கு நான் வேலை பண்ணுறேன்? என்கிட்ட காசு இல்லை, காசு சம்பாதிக்கிறதுக்காக நான் வேலைக்கு போகிறேன் இல்லையா? புவர் ஐயா இருக்கேன், நான் என்ன ஆகணும்னு போகிறேன்? ரிச் ஐயா நான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வேலைக்கு போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஐயை வந்து கான்ஸ்டண்ட்டாக நான் வந்து மாற்றிகிட்டே இருக்கேன். இப்போ வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? பேச்சுலர் ஐயா இருக்கேன், கல்யாணம் பண்ணிட்டு என்ன ஆகணும்? ஹவுஸ் ஹோல்டர் ஐயா இப்போ நான் மாறணும். குழந்தை இல்லை அப்படின்னா இப்போ நான் பேரண்டாக இல்லை, நான் பேரண்ட் ஐயா இருக்கேன். குழந்தை பிறந்ததுன்னா நான் ஒரு பேரண்ட் ஐ, ஃபாதர் ஐயாவோ மதர் ஐயாவோ நான் வந்து இப்போ மாற போகிறேன். அப்போ நாம் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எதுக்குன்னா இந்த ஐயை வந்து கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். வேதாந்தம் படித்தா நமக்கு என்ன புரியுறது? வேதாந்தம் நன்னா படித்தோன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக படித்தோன்னா நமக்கு என்ன புரியும்? இந்த ஐ அந்த ஐ அப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? ஏன்னா நான் வந்து அட்ரிபியூட்லெஸ் கான்ஷியஸ்னஸ் ஐ அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அதுலேருந்து டெலீட் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை, அதில் புதுசாக ஆட் ஆகிறதுக்கும் எந்த அட்ரிபியூட்டும் இல்லை. இதுதான் வேதாந்தம் படிக்கிறதோட எய்ம். இதை நாம் மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வேதாந்தம் படிக்கிறதே இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா இன்னொரு சம்சாராவா இப்போ நம்மளுக்கு அது ஆகிடும். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து முக்த புருஷனா ஆகணும் அப்படின்னு நான் சொன்னால் கூட என்ன அர்த்தம்? அட்ரிபியூட் ஐ தான் அது. நான் இப்போ பத்த ஐயா இருக்கேன், பவுண்ட் ஐயா நான் இருக்கேன், நான் முக்த ஐயா மாறணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுவும் என்னது? ஒரு ஃபார்ம் ஆஃப் சம்சாரா. ந நிரோதோ ந சோத்பத்தி ந பத்தோ ந முமுக்ஷுத்வம் இல்லை நச்ச சாதகா ந முமுக்ஷுத்வம் வை முக்தா இத்யேஷா பரமார்த்ததா. இங்கே ரொம்ப ரீசெண்டாக கேட்டோம், நம்ம வைதத்திய பிரகரணம்ல கேட்டோம்.
இன்னும் வைத்திய பிரகரணம்லாம் படிச்சுட்டோம், எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? கிளாஸ் ஒழுங்கா கேட்கல அப்படின்னு அர்த்தம். ரமண மகரிஷி சொல்றாரு. ஓகே, அப்ப இந்த வேதாந்தா ஸ்டடிய இன்னொரு சம்சாரா கொடுக்கிற விஷயமா நாம கன்வெர்ட் பண்ணிட கூடாது. ஹிருத் பிராபிய அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டூடெண்ட் தன்னோட அட்டென்ஷனை இப்ப எங்க திருப்பணுமா? ஹிருதயத்துக்கு தன்னுடைய அட்டென்ஷனை இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். ஹிருத் பிராபின்னா ஹிருதயத்துக்குள்ள என்டர் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹிருத்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அந்தக்கரணம் அப்படின்னு அர்த்தம். மைண்ட், அந்தக்கரணம். அப்ப வேதாந்தம் படிக்கிறோம்ல, அது வந்து அகடமிக் இன்ஃபர்மேஷனுக்காக நாம வேதாந்தம் படிக்கலை. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ முதல்ல இந்த பர்சன் என்ன பண்ணணும்? தன்னோட அட்டென்ஷனை இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? சொல்லிக் கொடுக்கும் பொழுது உன் பாடி பக்கம் உன்னோட அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் மைண்டுக்கு உன்னுடைய அட்டென்ஷனை இப்போ ஷிஃப்ட் பண்ணு. ஏன்னா இந்த மைண்ட் எப்படிப்பட்டதான்? சத்தாம. தாம அப்படின்னு சொன்னா அபோர்டு அப்படின்னு அர்த்தம். லோகஸ், ரிசைடிங் பிளேஸ். எதுக்கு? சத்தாம. எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிளுக்கு. எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள்னா கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள். அப்ப இந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபிளுக்கு அது ரிசைடிங் பிளேஸா இருக்கு. அப்ப மைண்ட்ல கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு? சாட்சியா மைண்ட்ல கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் இருக்கு. இப்போ சாட்சியா இருந்துட்டு அது என்ன பண்றது? தாட்ஸோட பிரசன்ஸையும் எனக்கு தெரியப்படுத்துறது, தாட்ஸோட ஆப்சன்ஸையும் எனக்கு தெரியப்படுத்துறது. அப்ப தாட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியறது, தாட்ஸ் இல்லைன்னு எனக்கு தெரியுது. அப்ப தாட்ஸ் இல்லாத போது அந்த இடத்துல என்ன இருக்கு? பின்ன பிளாங்க்னஸ் இருக்குன்னு நாம சொல்றோம். ஆனா ஆக்சுவலா அந்த பிளாங்க்னஸ் இருக்குங்கிறது என்ன அர்த்தம் மீன் பண்றது? பிளாங்க்னஸ் பிரகாசப்படுத்துற சைத்தன்யம் இருக்கு. which is aware of the blankness. அதனால மைண்ட்ல வந்து கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு? சாட்சி சைத்தன்யமா அவைலபிளா இருக்கு. இப்போ அதுக்கு உன்னுடைய அட்டென்ஷனை இப்போ நீனு திருப்பு. ஸோ செல்ஃப் எவிடென்ட் கான்சியஸ்னஸுக்கு அட்டென்ஷனை திருப்பு. சத்தாம ஹிருத் பிராபிய. இப்போ இந்த விட்னஸ் கான்சியஸ்னஸுக்கு ரிசைடிங் பிளேஸாக இருக்கிற மைண்டுக்கு உன்னுடைய அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணு. அப்படி பண்ணிட்டு இப்போ கான்சியஸ்னஸ் பக்கமா எப்படி அட்டென்ஷனை திருப்புறது? கான்சியஸ்னஸ் பக்கமா உன்னோட ஃபோக்கஸை திருப்பு அப்படின்னு சொன்னா எப்படி பண்ண முடியும்? அது அப்போ மைண்டுக்கு என்னோட ஃபோக்கஸை திருப்பிட்டு இப்போ கான்சியஸ்னஸ் நான் எங்க இருக்கேன்னு பார்க்கணும். அது எப்படி இருக்கு, என்ன கலரா இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் இப்ப நாம யோசிக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? இப்போ கான்சியஸ்னஸ் பக்கமா நான் வந்து என்னுடைய அட்டென்ஷனை திருப்பணம் ஆர் ஃபோக்கஸ் பண்ணணும்னா என்ன மீன் பண்றோம் இங்க? கான்சியஸ்னஸ் நான் அப்படிங்கிற தாட்ஸை நான் என்டர்டெயின் பண்ணணும், அவ்வளவுதான் அர்த்தம். வெரி சிம்பிள். கான்சியஸ்னஸ் பக்கமா அட்டென்ஷனை திருப்புறதுன்னு சொன்னா நான் அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற தாட்ஸை நான் வந்து இப்போ என்டர்டெயின் பண்ணணும். அகம் சைத்தன்யம் அஸ்மி அப்படிங்கிறது ஒரு தாட் தான் இல்லையா? அது தாட் ஃபார்ம்ல தான் அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிறது. இப்போ எந்த ஒரு விஷயத்து மேல ஃபோக்கஸ் போடணும்னாலும் என்ன நடக்கிறது? ஆக்சுவலா வாட் இஸ் தி ப்ராசஸ்? புக்கு பாருங்கோ அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன ஆகும்? இப்போ மைண்ட்ல புக்கு ரிலேட்டடா ஒரு தாட் வந்து இப்போ ஜெனரேட் ஆகும் இல்லையா? இப்போ புக் ரிலேட்டட் தாட் இப்போ என்னோட மைண்ட்ல ஏற்படும். ஸோ அப்ராப்ரியேட் ரிலவெண்ட் தாட்டை என்டர்டெயின் பண்றதை தான் நாம ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு சொல்றோம். அது எதுக்காக வேணாலும் இருக்கட்டும். இப்போ கான்சியஸ்னஸுக்கு அட்டென்ஷனை கொடு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ரிலவெண்டா இருக்கிற தாட்ஸை இப்போ நாம என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த விட்னஸ் கான்சியஸ்னஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை, அது நானு
அப்படிங்கிற தாட்டை இப்போ என்டர்டெயின் பண்ணணும். இப்போ நான் கான்ஷியஸ்னஸ், இப்போ நான் அந்த கான்ஷியஸ்னஸ்ன்னு ஒரு தாட் வருதுல்ல, அந்த தாட்டு கூட எனக்கு தெரியறது, அந்த தாட்டோட ப்ரெசன்ஸும் எனக்கு தெரியறது. இப்போ அந்த தாட் இப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் அதோட ஆப்சன்ஸும் எனக்கு தெரியறது. ஸோ இதுக்கு பேர் தான் அட்டென்ஷன் கொடுக்கறது. ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே, எங்க கேட்டிருக்கோம்? கீதால நாம கேட்டிருக்கோம். மனக்கிருத்வா அப்படின்னு என்ன அர்த்தம்? அகம் சித் ரூபஹா அஸ்மி, அகம் சத் ரூபஹா அஸ்மி, இப்படின்னு நாம தாட்ஸை என்டர்டெயின் பண்றது மனக்கிருத்வா. ஸோ அகம் சுத்தஹா நித்யஹா புத்தஹா, இப்படி நாம நாலேஜ் மெடிடேஷன் இதெல்லாம் தாட்லெஸ் விஷயம் கிடையாது. எல்லா இடத்துலயும் என்ன என்டர்டெயின் பண்ணோம்? நாம கான்சியஸ்னஸ் ரிலேட்டட் தாட்ஸை நாம என்டர்டெயின் பண்ணணும். இப்போ ஹூ am I அப்படின்னு கேட்டா என்ன ஆன்சர் வரணும்? அகம் சைத்தன்ய ஸ்வரூபம் சித் ஸ்வரூபஹா. அப்ப நான் சம்சாரி, நான் ஒரு ஹஸ்பண்டு, நான் ஒய்ஃபு, நான் பாப்பி, நான் புண்ணியவான், பின்ன இதெல்லாம் என்னது? இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் கூட வருது, அதெல்லாம் என்னது? பின்ன அதெல்லாம் attributes, additional attributes, அதெல்லாம் தான் இப்போ நாம ரிமூவ் பண்ணணும். நமே துவேஷ ராகவ் நமே லோபமோகவ் மதோ நைவ மே நைவ மாத்சரிய பாவஹா. இப்போ துவேஷம் கிடையாது, நான் ராகஹா கிடையாது, துவேஷஹா கிடையாது, மாத்சரியம் கிடையாது, மதஹா எதுவுமே நான் இல்லை. இப்போ இதெல்லாம் அட்ரிபியூட் ரிலேட்டட் தாட்ஸ், இது எதுவும் நான் இல்லை. இப்போ ஆட்ரிபியூட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 கன்க்ளூஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ ஆட்ரிபியூட்ஸ் திடீர்னு நம்மளோட தாட்டில் வந்ததுன்னா என்ன 3 கன்க்ளூஷன்? உடனே அதை எப்படி நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறது? இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்னோடது இல்லை, அப்புறம் இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் மித்யா, அப்புறம் இது மித்யாவா இருக்கிறதுனால அதால என்ன அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்படி நாம இந்த தாட்ஸை என்டர்டெயின் பண்ணணும். சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் அப்படின்னு நாம தாட்ஸை என்டர்டெயின் பண்ணணும். அதனால இப்படி என்டர்டெயின் பண்றோம்ல, இதுக்கு பேர் என்னன்னா ஆத்ம நிஷ்டா அப்படின்னு பேர் இதுக்கு. ஆட்ரிபியூட்ஸ் என்னோடது இல்லை, ஆட்ரிபியூட்ஸ் மித்யா, அந்த மித்யா ஆட்ரிபியூட்ஸ்னால என்ன அஃபெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற தாட்ஸை நாம என்டர்டெயின் பண்றோம் இல்லையா? அப்படி பண்றதுக்கு பேரு ஆத்ம நிஷ்டா. அதுதான் ஆத்மால நிலைச்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். நிஷ்டானா என்ன அர்த்தம்? நிலைச்சு இருக்கிறது, அபைடன்ஸ் இன் ஆத்மா அப்படின்னு அர்த்தம். அப்ப இது என்ன பிசிக்கல் ஆக்ஷனா? இது ஆத்மாவை சீட்டு மாதிரி போட்டுன்றது மேலே ஏறி உட்கார்றதா? இது இந்த மாதிரி தாட்ஸை என்டர்டெயின் பண்ணோம் அப்படின்னா, கண்டினியூஸா என்டர்டெயின் பண்றதை தான் நாம ஆத்ம நிஷ்டா அப்படின்னு சொல்றோம். நிலைத்தல். இப்போ ஏதாவது ஒரு வேர்பை நாம யூஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஆனா அந்த வேர்ப் இங்க என்ன மீன் பண்றது? நிலைத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ராப்ரியேட் தாட்ஸை நான் என்டர்டெயின் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரமண மகரிஷி என்ன சொல்றார்? நிஷ்டாம் உபலப்ய. இப்போ ஒருத்தர் இந்த நிஷ்டாவுக்கு வரணும். உபலப்யனா he has to come. இந்த நிஷ்டா ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்ற. எதுல நிஷ்டான நிலைச்சிருக்கிறது? எதுல? நிஜ ஸ்வரூபே, ஒன்ஸ் ஓன் ரியல் நேச்சர். நிஜம்னு சொன்னா ஒன்ஸ் ஓன், ஸ்வரூபம்னா ரியல் நேச்சர். என்ன ரியல் நேச்சர்? ஸ்வபாவ சித்தே, ஸ்வபாவமா எவிடென்ட்டா இருக்கிறது தான் அதோட ரியல் நேச்சர். இப்ப நான் ஒரு கான்சியஸ் பீயிங் அப்படிங்கிறது வேதாந்தா கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு எவிடென்ட்டா தான் இருந்தது. நான் ஒரு டேபிள் மாதிரி ஜடம் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுதா இல்லையா முன்னாடியே? அப்போ அது செல்ஃப் எவிடென்ட், சேத்தனம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஸ்வபாவ சித்தம். இப்போ நான் என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேனோ அதை ரிமூவ் பண்ற வேலையை தான் வேதாந்தம் நம்மளுக்கு பண்றது. ஸோ ஆட்ரிபியூட்ஸ் என்னோடது இல்லை, அது மித்யா, அது மித்யாவா இருக்கிறதுனால அது என்னை அஃபெக்ட்
பண்ணாது. ஸோ இப்படி நான் தாட்ஸை என்டர்டெயின் பண்றேன். இதுக்கு பேரு நிஷ்டா உபலப்தி. ஸோ இதுதான் வேதாந்தத்தோடைய பர்பஸ். எதுக்கு வேதாந்தா படிக்கிறோம்? நிஷ்டா உபலப்தி. நான் வந்து ஒரு வேதாந்திக் ஸ்காலர் அப்படின்னு புது ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. கிளாஸுக்கு வர்றது மூலமா என்னெல்லாம் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேனோ அதை ரிமூவ் பண்றதுக்காக வரணுமே ஒழிய, நான் பார்த்தல வேதாந்தம்லாம் படிக்கிறேன் அப்படின்னு புதுசா ஒரு ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணிக்க கூடாது. நான் இவ்வளோ உபனிஷத் முடிச்சிருக்கேன் தெரியுமா, அப்படியெல்லாம் நாம வந்து வச்சுக்க கூடாது. சரி, ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லலாம், டீச்சர் நான் வேதாந்தா டீச்சர் தெரியும்ல அப்படின்னு டீச்சரும் வந்து அந்த ஆட்ரிபியூட் ஐயை சேர்த்துக்க கூட. எவ்வளோ பேர் எனக்கு நமஸ்காரம் எல்லாம் பண்றா தெரியும்ல அப்படி எல்லாமும் வந்து அந்த டீச்சர் வந்து இப்போ அந்த ஆட்ரிபியூட் ஐய சேர்த்துக்க கூடாது. முக்த புருஷா அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடாது. அது கூட என்னது, ஒரு ஆட்ரிபியூட் ஐ. முக்த புருஷாவே கிளைம் பண்ணக்கூடாதுன்னா பாக்கி எல்லாம் எந்த மூளைக்கே இல்லை. இப்போ ஆட்ரிபியூட்ஸை ஆட் பண்றது வந்து வேதாந்தா டீச்சிங்கோட எய்ம் இல்லை. நான் எப்பவும் அட்ரிபியூட்லெஸ். முன்னாடியும் அப்படிதான் இருந்தேன், இப்பவும் அப்படிதான் இருக்கேன். என்னைக்கும் நான் வந்து அட்ரிபியூட்லெஸ்ஸாக தான் இருப்பேன். அப்ப இதுல அபைடன்ஸ் இருக்குல்ல, இதுதான் வேதாந்தாவோட பர்பஸ். இப்போ இங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார்? அனுபலப்ய அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இந்த அபைடன்ஸ் கிடைக்காமல், எது ஒரிஜினல் பர்பஸோ அதே வந்து சர்வ ஆகாமல் இருந்தது அப்படின்னு சொன்னா பிரவாதாகா. அப்ப எப்படி இருக்குமா? அவ படிச்ச படிப்பு ஸ்காலர்லியா தான் அந்த படிப்பானது இருக்கும். அப்ப நம்ம பேசுற வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஸ்காலர்லி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸா தான் இருக்கும். இந்த உபநிஷத்துல இந்த கோட் பண்ணிருக்கு, அந்த உபநிஷத்துல அந்த கோட் பண்ணிருக்கு அப்படின்னு நாம வந்து வெறும்ன இந்த வாய் பேச்சு பேசின்னு இருப்போம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் வந்து என்னோட நிஜஸ்வரூபத்துல நிலைச்சு இருக்கேனா, நான் அப்ராப்ரியேட் தாட்ஸை வந்து என்டர்டெயின் பண்றேனா அப்படிங்கிற கேள்வியை நாம அடிக்கடி கேட்டு பார்த்துக்கணும். ஆர் நான் ஆட்ரிபியூட்ஸ் பத்தி இப்போ வரி பண்ணிட்டு இருக்கேனா. ஸோ பிரவாதாக நான் பிராட்லிங் அப்படின்னு சொல்லுவாள்ல, அனாவசியமா கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு பேசிகிட்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால பிரயோஜனமே கிடையாது, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்லுவாளாம், எனக்கு ரொம்ப நன்னா புரியுறது. என்ன புரிஞ்சுது உனக்கு? நான் பிரம்மன் அப்படின்னு எனக்கு நன்னா புரியுறது. ஆனா பாருங்கோ என் ஒய்ஃப் இருக்கால அப்படின்னு சொல்லுவா, மை ஒய்ஃப் இஸ் நாட் ஆல் ரைட், or my husband is not all right. அம்மா பிரம்மனுக்கு வைஃப் உண்டோடி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. நான் பிரம்மன், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன, என்னோட வைஃப் நாட் ஆல் ரைட். அப்போ இந்த கான்ட்ரடிக்ஷனையே ரெக்கக்னைஸ் பண்ணாம ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு பர்சன் சொல்றார் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் வந்து வேதாந்தம் புரிஞ்சுட்டு இருக்கார்? இப்போ என்ன அர்த்தம் ஆகுது? நான் பிரம்மன், என்னோட வைஃப் அப்படின்னா அந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்? பிரம்மனோட வைஃப் அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதாந்தம் வந்து லிப் சர்வீஸுக்கு தான் வேதாந்தம் அந்த பர்சன் கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ வேதாந்தத்தை ஒழுங்கா ரிசீவ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அழுதுண்டே என்ன சொல்றாரு அவர்? அகம் பிரம்மாஸ்மி, அகம் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு அழுதுண்டே அந்த பர்சன் வந்து சொல்றார். அகடமிக்கா வேதாந்தம் படிச்சிருக்கார், அவ்வளவுதான். ஸோ ரமண மகர்ஷி வந்து அந்த மாதிரி பர்பஸே சால்வ் ஆகாம வெறும்னு அந்த ஸ்காலர்லி நாலேஜுக்காக படிக்கிறவாள் இங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றார். மாயா விலாசகா அப்படின்னு சொல்றார். இப்ப பர்பஸே புரிஞ்சுக்காம ஸ்காலர்லியா படிக்கிறவ ஆக்சுவலா என்ன பண்ணிடுறாளாம்? மாயாவை ஜெயிக்க வச்சுடுறாளாம். இப்ப மாயா வந்து சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருந்தா? வேதாந்த படிப்பையே சம்சாராவா வந்து கன்வெர்ட் பண்ணி விட்டுடுறது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த வருத்தம்லாம் இருக்கு.
என்னால வந்து நீங்க சொல்லும்போது எனக்கு வந்து புரியுது. ஆனா எந்த கோட்டு, எந்த உபனிஷத்துலேருந்து இந்த கோட் வந்து சொல்றேன் அப்படிலாம் வந்து என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனா சின்ன வயசுலலாம் செம்ம மெமரி எனக்கு. இப்ப வயசாயிடுதா, அதனால வந்து என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் என்ன எதோட க்ளோரினா மாயாவோட க்ளோரி. வேதாந்தம் படிக்கிறதே இப்ப என்ன ஆயிடுறது, நம்மளுக்கு ஒரு சம்சாராவா நாம அதையே கன்வெர்ட் பண்ணிடுறோம். நான் அட்ரிபியூட்லெஸ் அப்படின்னு படிக்க வந்துட்டோ, எனக்கு இந்த கோட் தெரியலையே, அந்த கோட் தெரியலையே, இந்த உபனிஷத் படிக்கலையே, அந்த உபனிஷத் படிக்கலையே அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? ஸோ மாயாவை நாம வந்து ஜெயிக்க வைக்கிறோம். ஸோ சம்சாராலேருந்து வெளியில வர்றதுக்கு தான் வேதாந்தம் படிக்கிறோம். ஆனா அந்த படிப்பே நாமெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தா அந்த படிப்பையே வந்து சம்சாராவா வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற பர்சன்ஸ் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிப்பாளா? சத் அசத் பர்பஸே தெரியாம படிச்சிருக்கா. ஆனா அவளோட டிஸ்கஷன் எப்படி இருக்கும்? சத்தியமித்யா டிஸ்கஷன் பண்ணுவா. அதிஷ்டான அத்தியாச சம்பந்தம் எல்லாத்த பத்தியும் பேசுவா. அந்த மூவி ஸ்கிரீன் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அப்படின்னு பேசிட்டு, ஆனா பாரு அந்த ஹீரோ இப்படி பண்ணிருக்க கூடாதுல்ல அப்படின்னு பேசினா அந்த மாதிரி இவ வந்து பேசிட்டு இருப்பா. சரூப விரூப, சரூப விரூபன சகுண நிர்குண அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பிரமாதமா பண்ணுவாளாம் இந்த டிஸ்கஷன்லாம். நானா ஏக, நானானா ப்ளூராலிட்டி துவைத்தம், ஏகனா அத்வைத்தம், வேணா விசிஷ்டாத்வைத்தத்தையும் நம்ம வந்து நடுவில் சேர்த்துக்கலாம். ஸோ ஸ்காலர்லி ஆக்டிவிட்டியா துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம் இப்படின்னு அவ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பா. இப்போ இது எல்லாமே வந்து நாம பண்ணி அதோட பர்பஸ் சால்வ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அந்த நிஷ்டாக்கு நம்மளை கொண்டு போச்சுன்னா எல்லாமே ஓகே, எல்லாமே அலவுடு. ஆனால் இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் யூஸ்லெஸ். எப்போ நிஷ்டாக்கு நம்மள அது கொண்டு விடலை அப்படின்னு சொன்னா நம்ம பண்ற இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் யூஸ்லெஸ். ஸோ ரெகுலரா நாம நம்மளை செக் பண்ணிட்டே இருக்கணும். வேதாந்தத்தை நான் வந்து என்னை பத்தி வச்சுட்டு இருக்கிற ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்றேனா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். என்னை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நான் வேதாந்தத்தை யூஸ் பண்றேனா, இல்லைன்னா மெக்கானிக்கலா நான் கிளாஸ் கேட்குறேனா, கிளாஸ் மேல கிளாஸ், ப்ரீமியர் மேல ப்ரீமியர், மெக்கானிக்கலா கேட்குறேனா, இல்லை எனக்குள்ள ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங்ல சேஞ்சஸ் நடக்கிறதா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதா. சின்மயானந்த சுவாமிஜி சொல்வார்ல, ரைட், யூ ஹவ் கான் த்ரூ 10 உபனிஷத்ஸ். அப்ப என்ன கேட்பார் அவர்? அட்லீஸ்ட் 1 உபனிஷத் ஹஸ் கான் த்ரூ யூ அப்படின்னு அவர் வந்து கேட்பார். என்ன பதில் சொல்லலாம் நம்ம? நாம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம கொட்டைப்பாக்கு மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா மற்றவாளுக்கு நாம ஒரு பேட் எக்ஸாம்பிள்ல செட் பண்ணிடுவோம். மற்றவா எல்லாரும் என்ன சொல்வா? நம்ம ஆத்துல இருக்கிறவாளே என்ன சொல்லுவா? கிளாஸுன்னு போனியே, கேம்புன்னு போனியே, என்னத்தை கிழிச்ச? கேட்பாளா மாட்டாளா நம்மள? நான் கிளாஸுக்கெல்லாம் போகாமலேயே உன்னை விட ரொம்ப பிரமாதமா இருக்கேன், ரொம்ப சூப்பரா இருக்கேன். உங்களை மட்டும் திட்டினா பரவாயில்ல, டீச்சரையும் சேர்ந்து திட்டுவா, என்னதான் சொல்லி கொடுக்குறா இவா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து ஒரு இந்த சக வித்தியார்த்தி வந்து உங்களுக்கு உங்க வீட்டுக்கு கால் பண்றான்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களால பிக் பண்ண முடியல, உங்க வீட்டுலேருந்து யாராவது பிக் பண்றா அப்படின்னா அவ என்ன சொல்லணும்? ஓ, நீ ஆர்ஷபோதினிலேன்னு பேசுறியா? சொல்லு. அவ இல்லை, என்ன விஷயம் சொல்லுங்க, நான் வந்து ஏதாவது கம்யூனிகேட் பண்ணலாமா அப்படி கேட்கணும். ஏதோ லோன் வேண்டாம், கிரெடிட் கார்டா வேண்டாம் அப்படின்னு பேசுற மாதிரி நம்மள கட் பண்ண கூடாது. அப்படின்னா நாம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? வீட்டுல என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை நாம செட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால நாம கொஞ்சமாவது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அதுதான் நமக்கும் நல்லது, வேதாந்தத்துக்கும் நல்லது. ஸோ சத் அசத் சரூப விரூப நானா ஏக இப்படி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்து என்னது? என்ன டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம்? வெறும் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மாயா. 34வது ஸ்லோகத்துல பார்த்தோம் பாருங்க, பூயோ விசாரோ மதி துர்பலத்வம். அதோட இதை சேர்த்து படிச்சுக்கணும்.
வேதாந்தா ஸ்டடிய இன்னொரு எமோஷனல் டிபெண்டன்ஸுக்காக நாம வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே விஷயத்த தான் இங்க வேற மாதிரி வந்து ரமண மகரிஷி வந்து கன்வே பண்றார். ஸோ மெக்கானிக்கலாவோ இல்லை அடிக்ஷனாவோ இந்த வேதாந்த சாஸ்திரம் ஆயிடக்கூடாது. அது என்ன பர்பஸை சால்வ் பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது படிச்சுட்டு முடிச்சுடலாம். ஸ்லோகம் நம்பர் 37. सिद्धस्य विद्धि सत एव सिद्धिः स्वप्नोपमाना खलु सिद्धयोन्याः स्वप्न प्रबुद्धस्य कथं नु सत्यः प्रबुद्धस्य कथं सति स्थितः किं पुनरेति मायाम्. ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து ரமண மகரிஷி இன்னொரு பெரிய மிஸ்கன்செப்ஷனை ரிமூவ் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது செல்ஃப் நாலேஜ் அதை பற்றின ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷனை ரிமூவ் பண்ணுறார். இப்போ சில பேர் என்ன பண்ணிடுறா, செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு சொன்னால் அதோட வந்து இந்த மிஸ்டிசிசம் இருக்குல்ல அதை வந்து அசோசியேட் பண்ணிடுறா. எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல அதோட வந்து இந்த செல்ஃப் நாலேஜை அவள் வந்து சேர்த்து விடுறா. அப்போ ஒரு ஞானியை அவள் எப்படி பார்க்கறான்னா ஒரு மிஸ்டிக் பர்சனாக தான் ஞானியையும் வந்து இவாளெல்லாம் பார்க்கறா. அதனால தான் வந்து நாலேஜ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாம என்னெல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணுவா? ரியலைசேஷன், என்லைட்டன்மெண்ட், சாட்சாத்காரம். நாலேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டவுன் டு எர்த் வார்த்தை. ஆனா என்ன யூஸ் பண்ணுவா? மிஸ்டிசிசம் அசோசியேட் பண்றதுனால வேற வேற புதுசா வாயிலே நுழையாத வார்த்தையெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவா. நௌமினன், ஃபினாமினன் டு நௌமினன், நிறைய வார்த்தைகள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவா. அப்ப செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறது ஆக்சுவலா என்ன? இட்ஸ் அ கிளீன் அண்ட் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம இன்டலெக்ட்ல ஏற்படுற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எதோட ஹெல்ப்போட? குரு சாஸ்திர உபதேசத்தோட ஹெல்ப்போட நடக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டாலே இதுல கண்டிப்பா தாட் வந்து இன்வால்வ். அப்ப இது ஒரு தாட் மாடிஃபிகேஷன் ப்ராசஸ். சிம்பிள், அவ்வளவுதான். ஆனா அவ வந்து இதை அக்செப்ட் பண்ணாம என்ன சொல்லிடுறா? மிஸ்டிக் ஃபீல்டுக்கு இதை வந்து கொண்டு போயிடுறா. ஒன்ஸ் மிஸ்டிக் விஷயத்துக்கு நாம வந்து இதை எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அது கூட சேர்ந்து அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாமும் வந்து வேணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆசை வந்துடும். இப்போ இந்த ஞானி எப்படி பார்ப்போம்? மிஸ்டிக் பர்சனாவே அந்த ஞானி இப்போ இருந்து ஆகணும் அப்படின்னு நாம எதிர்பார்ப்போம். அதாவது சித்திகள்னு சொல்றோம்ல, அந்த சித்திகள்லாம் அந்த பர்சனுக்கு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க. நமக்கு சித்திகள்லாம் இல்லை, சித்திகள் தான் நம்மளுக்கு நிறைய இருக்கா. ஸோ இப்படி அன்பார்ச்சுனேட்டா வந்து ஞானத்தை வந்து சித்தியோட கனெக்ட் பண்ணிடுறா. இங்க ரமண மகரிஷி ரொம்ப கிளியரா சொல்றார், இதுக்கும் அதாவது செல்ஃப் நாலேஜுக்கும் சித்திக்கும் சம்பந்தம் இல்லை. செல்ஃப் நாலேஜுக்கும் சித்திக்கும் இல்லை, செல்ஃப் நாலேஜுக்கும் சித்திக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா என்ன சித்தியா இருந்தாலும் அதெல்லாம் எது கீழே வந்துடும்? அனாத்மாக்கு கீழே வந்துடும். வியாவகாரிக சத்தியம். அப்ப அதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப 4 விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு ஆள் வந்து இக்னோரண்டா இருந்து சித்திகள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஒரு ஆள் இக்னோரண்டா இருந்து சித்திகளோட இருக்கலாம். இப்போ ஒரு ஆளு நாலேஜபிளா இருந்து சித்திகள் இல்லாமல் இருக்கலாம். ஒரு பர்சன் நாலேஜபிளா இருந்து சித்திகள் ஓடவும் இருக்கலாம். அப்ப எங்க நாலேஜ் இருக்கோ அங்க அப்போ மோட்சம். சித்திக்கும் மோட்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ரமண மகரிஷி சொல்றார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.